வணக்கம் மக்களே. விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு போறதுல பெரும் சிக்கல்கள் இருக்கு. இதனால அவருடைய தொண்டர்கள் எல்லாரும் என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, அவர் மாதிரியான உருவத்துல இருக்கக்கூடிய பொம்மைகளை எடுத்துட்டு போறதும், அது மட்டும் இல்லாம வேஷம் போட்டுக்கிட்டு குளத்தூர் சைடுலாம் பாத்தீங்கன்னா அவரை மாதிரியான உருவ வேஷம் போட்டுக்கிட்டு அதுல போய் பிரச்சாரம் பண்றதும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஒரு தலைவன் இப்படி செய்யறது சரியா? அவர் போய் சட்டமன்றத்துக்கே நாளைக்கு இப்படி போய் சேர மாட்டாரு அப்படின்னு சொல்ற பல பேர் மத்தியில விமர்சனங்கள் இருக்கு. இந்த விமர்சனங்கள் பொதுமக்கள் மத்தியில எப்படி இருக்கு அப்படின்றத வாங்க அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு நேரடியா போகாம பொம்மையை அவருடைய உருவ பொம்மையை வச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அவருக்கு இந்த வெயில் பிடிக்காதுங்க. அவர் ஏசிலேயே இருந்தவர் வித்தியாசமா பண்ணணும்னு நினைக்கிற தமிழ்நாட்டுல திமுக அதிமுக இல்லாம வேற ஒரு வரணும் முயற்சி பண்றாரு. விஜய் அவரே பொம்மை வச்சு போடுறது அதெல்லாம் ஒரு முட்டாள்தனமான இது. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவும் இந்த நிர்மல் ராஜ் இவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியும், இருந்தாலும் ஒரு கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு. பிரச்சனைகளை சமாளிக்கலாம் எப்படி அவர் தலைவராக? பிரச்சனையை சமாளிக்கலன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க கொடுக்குற எல்லாத்துக்குமே அவர் போய் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. இருந்து போற தொழில் சாலை எல்லாத்துக்கும் போயிட்டு ஓடுகிறாரா? எல்லா அரசியல்வாதிகளும் விஜய்க்கு எதிராக. ஆமா, அதான் உண்மை. இப்ப விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா பிரச்சாரத்துக்கு நேரடியா போகாம பொம்மையை அவருடைய உருவ பொம்மையை வச்சு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது அவருக்கு இந்த வெயில் பிடிக்காதுங்க. அவர் ஏசிலேயே இருந்தவர். அதனால மக்கள்கிட்ட நேரடியா போய் அவர் முறையிட முடியாது. அப்படியே முறையிட போனாலும் இவங்க ஆளுங்கள்லாம் மொத்தமா கூட்டமா கூட்டி கொண்டு போய் ஏதாச்சும் ஒரு சாவு தான் விழுகும். அதனால இவங்க இப்படி பண்றாங்க. இதுதான் உண்மை. அவருக்கு தான் நெருக்கடிகள் அதிகமா இருக்குல்ல, அதனாலதான் அப்படி பண்றாங்க. என்ன நெருக்கடிகள் இருக்கு? இந்த இடத்துல டீனர்ல இருக்கிற ஒரு தொண்டனை கொண்டு போய் 1000 விளக்குல கொண்டு நிப்பாட்டுறதும், 1000 விளக்கு தொண்டனையும் டீனர் தொண்டனையும் கொண்டு சாப்பாகன் தொண்டனில் போய் நிப்பாட்டுறது, இது என்னங்க ஒரு இது? அந்தந்த தொகுதியில் இருக்கிறவன் அவன் பண்ண போனோம். அவன் தான் ஓட்டு போட போறவன். இவன் ஓட்டு போட போறவன் இல்ல. சின்ன பையன் ஓட்டு இல்லாதவனெல்லாம் கூட்டி கொண்டு போய் போடுறது இது கூட்டத்துக்கு காமிக்கிறதுக்காக வேண்டிதான், ஓட்டுக்கு இல்லை. இது விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போக முடியும், இருந்தாலும் ஒரு கூட்டம் நெரிசல் அதிகமா இருக்கு. இப்போ குளத்தூர் சென்றா பார்த்துருப்பீங்க, கரூர் சமூகத்துக்கு குளத்தூர்ல நடந்தது. ½ பஸ்ஸே வர இடத்துல ½ டைம் பஸ் வர்றதுக்கு டைம்ல 10 பஸ் உடனே ஓடுறாங்க. இது எந்த மூலைக்கு போறதுன்னு தெரியல. ஆனா விஜய்க்கு கூட்டம் சேர்ந்துட்டு தான் இருக்கு. அதனால இது அவரால் பிரச்சாரம் பண்ண முடியும், இருந்தாலும் அவரால் சமாளிக்க முடியல. ரசிகத்தை அவங்க தொண்டர்களுக்கு ரசிகர்கள்லாம் அடக்க முடியாத ஸ்டேஜில் இருக்கு. அதனால பொம்மையை வச்சு தலைவர் முகத்தை வச்சு ஓட்டு கேட்குறாங்க. பட் இன்னும் இது ஒன்றும் பிரச்சனை இல்லையே, அவர் போக முடியாத சூழ்நிலை இருக்கு. அதனால இது நடக்குது. இவர் களத்தில் இறங்கி தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாவட்டத்துக்கும் போயிட்டு பிரச்சாரம் பண்ணாக்கா ஓட் பேங்க்கு அதிகமாகும். வித்தியாசமாக பண்ணணும்னு நினைக்கிற தமிழ்நாட்டில் திமுக அதிமுக இல்லாமல் வேற ஒரு வரணும் முயற்சி பண்ணுறாரு. அதனால அவர் எல்லா களத்தில் இறங்க நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஒரு தலைவன் போய் மக்களை சந்திக்காம இருக்கிறது எப்படி அது ஏற்றுக்க முடியும்? சந்திக்க அந்த முடியாத ஒரு நெருக்கடியை அரசியல் தான் கொடுக்குது. அப்படின்ற பட்சத்தில் எதுவும் பண்ண முடியாது. இப்போ அவர் போய் பண்ணணுன்னாலும் தனியாக போய் பண்ணிட்டு வந்துடலாம். பட் அங்கேயும் போய் ஒரு நெருக்கடி கொடுத்து அவரும் எவ்வளோதான் ஃபேஸ் பண்ணுவார். ஒரு இடத்துக்கு அவர் போகிறான்னா எவ்வளோ பிரச்சனை வருதுன்னு சொல்லி கண்டிப்பாக தெரியும். எவ்வளோ கூட்டம் வரும், எவ்வளோ நெருக்கடி வரும்னு அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கிற டைமில் நம்ம போயிட்டு போக முடியல வரோம், நம்ம எப்படி கேட்க முடியும்? நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அரசு இருந்துச்சு, அது நீங்க சொன்னீங்க, ஓகே. இப்ப எந்த அரசும் இல்ல, தேர்தல் ஆணையம் கையில தான் அது இருக்கு. எந்த அரசு இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்பயுமே பாத்தீங்கன்னா ஒரு கட்சி இப்ப பெரிய இதுல தான் இருக்கு. இப்போ இன்னும் அவங்க சொல்றது, அவங்க வச்சிருக்க, அவங்க கொடுக்குற நெருக்கடி எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. தேர்தல் ஆணையம் யார் கையில இருக்கு? யார் கண்ட்ரோல் பண்றா? அவங்க டிஎம்கே அந்த மாதிரி யாராவது. மத்திய அரசு கண்ட்ரோல். மத்திய அரசுக்கும் டிஎம்கே இப்ப இருக்கிற ஆட்சிக்கும் டிஎம்கேக்கும் ஒத்து போகுமா? அது எனக்கு அவ்வளோலாம் தெரியாது. பட் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன். இந்த நெருக்கடிக்காக நான் சொல்றேன். இந்த நீங்க சொல்ற மாதிரி ஃபர்ஸ்ட் நீங்க கொஸ்டின் கேட்டீங்கல்ல, இந்த பொம்மையை வச்சு அதில் மட்டும்தான் நான் சொல்றேன். பட் எனக்கு அவ்வளோ தெரியாது. அவ்வளோ தெரிஞ்சா அதுக்கு நான் கண்டிப்பா ஆன்சர். அப்ப தொடர்ந்து இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா? இப்ப நெருக்கடி கொடுக்கறதுக்கான சூழலே இல்லாம இருக்கு. அப்ப பிஜேபி தான் நெருக்கடி கொடுக்குதா? அது நமக்கு அவ்வளோ அரசியல் ஃபுல்லாக நமக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிட்டேன், அவ்வளோதான். ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துருக்காங்க. சிபிஐ விசாரணையா இருக்கட்டும், இந்த சென்சார் போர்டு இஷ்யூவா இருக்கட்டும், தொடர்ந்து பிரச்சனை வந்துட்டு தானே இருந்துச்சு. இப்போ ஒருவேளை அவங்க பிரச்சனை கொடுக்குறாங்களா? அதுவுமே நமக்கு அவ்வளோ தெரியல. பட் இருக்கலாம், கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் பிரச்சனை கொடுக்குறது நமக்கு தெரியுது. அது எது எப்பப்போ வரணுமோ அப்பப்போ வந்தால் வந்துட்டு போகுது. ஆனால் ஆட்சி வந்ததுக்கப்புறம் தெரியும். அது பிரச்சனைகளை சமாளிக்கலாம் எப்படி அவர் தலைவராவார்? பிரச்சனையை சமாளிக்கலன்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் கொடுக்குற எல்லாத்துக்குமே அவர் போய் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு சில இடத்துக்கு நம்மளே பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்காரு.
அவர் பிரச்சனை கொடுக்குறாருன்னு சொல்லல, பிரச்சனை கொடுக்குறவங்ககிட்ட போய் சமாளிக்கிறதுக்கு போக முடியல. இப்போ நீங்க இங்க வந்தா நானே இப்போ போய் நான் பாக்குறேன் அப்படின்னா நீங்க வராதீங்க சார், ஒரு போலீஸோ டிபார்ட்மெண்ட் யாரோ வந்து இந்த மாதிரி நீங்க வந்தா இந்த மாதிரி ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றப்ப அப்ப நம்ம போகாம தான் இருக்க முடியும். அப்ப போலீஸ் அனுமதி கொடுத்துட்டாங்க. எப்போ கொடுத்தாங்க? போலீஸ் இப்ப காவல்துறை எல்லாமே அனுமதி கொடுத்தாச்சு அவங்களுக்கு. இல்ல அப்படித்தான் வெளியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா உள்ள நடக்கிறது அவங்களுக்கு தானே தெரியும், யாருக்குமே தெரியாது. உள்ள போய் ஸ்ட்ரைட்டா நம்ம அவங்க பேசும்போது நம்ம நின்று இதே மாதிரி மைக்க பிடிச்சி கேட்டாதான் நமக்கு தெரியும். நாளைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் யாராச்சும் பிரச்சனை கொடுத்தா இதே மாதிரி தான் பண்ணுவாங்களா? அப்புறம் எப்படி பிரச்சனை கொடுப்பாங்க? அப்பதான் நம்ம கையில ஆட்சியே இருக்கா? எது எது கரெக்டா நடக்குமோ அப்பப்போ நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்பயே நம்ம ஒரு சில விஷயம் கரெக்டா நடந்துட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பிரச்சனையே வருது. அப்போ நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா அடுத்து அந்த பிரச்சனை எப்படி வரும்ன்றதை நாங்கள் தான் அதை ஃபேஸ் பண்ணோம். அப்போ நீங்கள் இந்த மாதிரி கேளுங்க, பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு அப்போ நம்ம அதை நம்ம ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பிரச்சனை கொடுப்பாங்களா இல்லையான்னு கேளுங்க. அது வரைக்கும் எங்களுக்கு கேட்காதீங்கன்றீங்க. அவ்வளோதான். அது வரைக்கும் பொம்மை தான் வரும். அது வரைக்கும் ஒரு இது மட்டும் பொம்மை தான் வரும்ன்ட்டு இல்லை, பொம்மையிலேயும் உண்மையாக இருந்துச்சுன்னா அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற இப்போ பொம்மை நாளைக்கு அது பொம்மையாக உண்மையாக மாறிடுச்சு, ஆட்சி கைக்கு வந்துருச்சு அப்படின்னா மந்திரம் பண்ணீங்களா? பொம்மை எப்படி உண்மையா மாறும்? ஏன்னா எவ்வளோ மேட்சிங் பண்ணுறாங்க, அதெல்லாம் தெரியுது. இது தெரியாதான் நமக்கு. விஜய் வந்தா தமிழ்நாடு ஃபுல்லுக்கு மேஜிக் அதான் இருக்கும். அவ்வளோதான், கண்டிப்பாக. வெற்றி மாறன் வருவார். ஆமாம், அவ்வளோதான். வெற்றி தான் மேஜிக் பண்ணுங்க. ஆமாம், அவர் வெற்றியாக வருவார், நாங்கள் எல்லாமே மாறினா வருவோம். வெற்றி மாறனா சேர்ந்து தமிழ்நாட்டு கலக்க போறீங்க. நாங்கள் வருவோம். இப்போ நீங்கள் சொல்கிறது உருவம் வச்சு பார்க்குறேன்றீங்க. இப்போ ஸ்டாலினுங்கிறாரு, ஸ்டாலின் வர முடியல என்ன பண்ணுவாங்க? அவர் ஃபோட்டோ வச்சுக்கிறது, இப்போ ஸ்டாலின் அவர் ஓட்டுக்கணும் அவர் கேட்குறாங்க. அதே போல் தான் இவர் வரலன்னா அவர் ஃபோட்டோ வச்சா கேட்பாங்க, இவர் விஜய் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுங்க, விஜய் ஓட்டு போட சொல்லுவாங்க. இது வரைக்கும் வந்து ஸ்டாலின் போக முடியாதுங்களா? எல்லாத்துக்கும் விஜய் போக முடியாதுங்களா? அப்போ விஜய் வந்து அவரே போகாம பொம்மை வச்சு போடுறது அதெல்லாம் ஒரு ஒரு முட்டாள்தனமான இது. அதெல்லாம் அவருக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால தான் அப்படி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் யாரும் நெருக்கடிலாம் யாரும் கொடுக்கல. அதெல்லாம் யாருமே நெருக்கடிலாம் கொடுக்கறதெல்லாம் இல்லை. மத்த கட்சிக்கு இல்லாத அளவுக்கு அவங்களுக்கு பர்மிஷன் அதிகமா போறாங்க. 51 கண்டிஷன் போடுறாங்க. கண்டிஷனா ஆரம்பத்துல பண்ணதுனால அவங்க அந்த அந்த பொதுக்கூட்டத்தில் உயிர் வந்ததுக்கு அதுக்கு எல்லாமே பண்ணதுனால தான் அந்த கண்டிஷன் போடுறாங்க. மற்றபடி வேற எதுவுமே இல்லை. அவர் யாரும் டைட் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. அது வேற நோக்கத்தோடு அவங்கள டைட் பண்றாங்க. வேற எதுல அலையன்ஸ் வைக்கிறதா சொல்லிட்டு அவங்க டைட் பண்றாங்க. இங்க நம்ம ஸ்டேட் நம்ம வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து எதுவும் அவருக்கு ஒன்றும் பண்ணல. அவருக்கு அப்படி நெருக்கடி கொடுக்கலாம். அவங்க ஏன் தொடர்ந்து அதை சொல்ல போறாங்க? பாட்டில் போடுறதுல இருந்து தொடர்ந்து அவங்க கட்சிக்கு நெருக்கடி வந்து அது வேற யாரையும் எல்லாம் ஒருத்தர் சொல்லுவாங்கம்மா. இப்போ அதெல்லாம் வந்து நம்ம பெருசா எடுத்துக்கூடாது. எது நடக்குமோ அது நடக்கும், அவ்வளவுதான். அவர் நேரடியா போயிருப்பார்ல, போறதுக்கான பெரிய ரீசன் அவருக்கு பர்மிஷன் கொடுக்காததும் இந்த மாதிரி நெருக்கடிகள்ல இருக்கிறதுனால தானே. இல்ல அவர் வந்து பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் ஃபேமிலி ப்ராப்ளம்னால சில இடத்துக்கு போனாலே ஒரு அசிங்கமா இருக்கும்னு சொல்லிட்டு அவர் போகாம இருக்க பொம்மை பிரச்சனை வச்சு பண்றாங்க, அவ்வளவுதான். அவர் ஃபேமிலி பிரச்சனைனால தான் போக மாட்டாரு. வேற ஒண்ணும் கிடையாது. அவர் ஃபேமிலி பிரச்சனைனால தான் திரிசா பிரச்சனை, இந்த பிரச்சனைனால தான் அவருக்கு வெளியே தலை காட்டாம 4 பேர் கூட்டத்துல 4 விதமா பேசுவாங்க. அதை பார்க்க முடியல, இதை பார்க்க முடியல, இந்த காரணத்தை பொம்மை வச்சு இது பண்றாங்க. மற்றபடி வேற ஒண்ணு இல்லை. அதுக்கப்புறம் தான் மகளிர் தின கொண்டாட்டம் இது எல்லாத்தையுமே வச்சாரு. எல்லாம் பண்ணுவாங்கம்மா, எல்லாம் கண் தொடப்புமா. இது வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோ யாருமே இதுக்கு முன்னாடி இருந்த எந்த தலைவருமே வந்து அப்படி பண்ணது கிடையாது. அவங்க இல்லாதவங்க இப்ப எம்ஜிஆர் ஐயா உருவ பொம்மை வச்சிருக்காங்க, அம்மாவுடைய உருவ பொம்மை வச்சிருக்காங்க, கலைஞருடைய உருவ பொம்மை வச்சிருக்காங்க. இப்படி வச்சுதான் அவங்க இல்லாதவங்களுடைய பொம்மை வச்சுதான் அந்த பிரச்சாரம் மேற்கொள்றது, அவங்களுடைய பொம்பத்தை கிளியர் பண்றதுன்றது பண்ணிருக்காங்க. இவரு இருக்காரு, ஆனா இருந்தும் போக மாட்டாரு. இல்ல 230 தொகுதியிலே வந்து ஸ்டாலின் போயிடாரா? 230 தொகுதியில் ஸ்டாலின் இல்லாத இடத்துக்கு போயிட்டு ஓடுக்கிறாரா? இல்ல. அப்ப இவரு அதே போலதான் இவரால் முடிஞ்சு எந்தளவுக்கு முடியுமோ கூட ஃபர்ஸ்ட் பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா? இங்க என்ன பண்ணுவார் அவரு? யார் பர்மிஷன் கொடுக்கணும்? இவரு நம்ம ஸ்டாலின் ஐயா. அவர் இப்ப ஆட்சியிலே இல்லையா? ஆட்சியில எல்லாம் அதிகாரிகள் அவங்க சொல்ற விஷயம் கேக்குறாங்க. தேர்தல் ஆணையம் தான் கண்ட்ரோல். தேர்தலுங்க ஏங்க எல்லாமே அவர் கண்ட்ரோல் தாங்க இருக்குது. தேர்தல் ஆணையம் மத்திய அரசு கண்ட்ரோலுங்க. கண்ட்ரோல் இருக்குது. ஆனா எல்லாமே வந்து அரசியல்வாதியை பொறுத்த வரைக்கும் இந்த அதிகாரிகள் ஃபுல்லாவே வந்து இவங்க சொல்றதா கேக்குறாங்க. அவருக்கு வந்து எதுவும் சப்போர்ட் பண்றது இல்லையே. இப்ப இந்த நெருக்கடியே தாங்க மாட்டாரு. நாலு பின்ன மத்தியில இருந்து நெருக்கடி கொடுத்தா எப்படி தாங்குவாரு அவரு? அது கண்டிப்பா பண்ணுவாரு. ஏன் இப்போ லேட்டஸ்டா மத்தியில வந்து இதுக்கு கொடுத்தீங்க அந்த போயிட்டு வந்தாங்கல்ல, மத்திக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, அவர் கேஸ் இந்த இதுங்க சிபிஐ போயிட்டு வந்தாங்கல்ல. இப்போ அது போயிட்டு வந்தாரு எல்லாம் அது போல நெருக்கி கொடுத்தீங்க போடுது. அதே போலாம் பண்ணுவாரு, சில பண்ணுவாரு. அதுக்கு இவங்களுக்கு என்ன சம்பந்தம்? அது பிஜேபி இல்லையா? பிஜேபி இல்ல, மத்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல யார் ஆள்றா? சென்ட்ரல் கவர்மெண்ட் யார் ஆள்? பிஜேபி தாங்க ஆளுது. சொல்றேன் அப்ப அரசியல்வாதி எல்லாமே எல்லா அரசியல்வாதிகளும் விஜய்க்கு எதிராக தான் இருக்காங்க. ஆமா, அதான் உண்மை. இந்த எதிர்ப்புகளை எப்ப மீறி வருவார் ஒரு தலைவன்? எப்ப மக்களை சந்திப்பாரு? வரப்போகுது எலெக்ஷன் போய் பாருங்க, ஜெயிச்சா தெரிய போகுது. மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு தெரியும். ஜெயிச்சதுக்கு அப்புறம் தெரியுங்க மக்கள் யார் பக்கம் இருக்கான்னு. அது வரைக்கும் நீங்க எல்லாம் பேசாதீங்க. அதான் உண்மை. எதுக்கு நான் வெளில பேசினே இருக்கணும்ன்றது. நம்மளாம் எதுக்கு பேசிக்கின்னு? அவரே வரமாட்டாரு. நடக்கிறது நடக்கும். எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்து தெரிஞ்சுங்க. சூப்பர்ண்ணா. ஆனா இப்ப புதுசா வரக்கூடிய ஒரு கட்சி அவரு தான் வந்து அடுத்த மாற்றம்ன்றாங்க. மக்களையே சந்திக்கலன்னா எப்படி?
மக்களை சந்திக்க நம்ம முடியுது, அது முடியாத சூழ்நிலை மாறுது இல்ல. அதனால இது கரூர் சம்பவம் நடந்த மாரி இன்னும் ஒரு சம்பவம் நடந்துன்னா மாறும் அப்படின்னு அது ஒரு டீமா பண்றாங்க. ஆனா அப்ப பாத்தீங்கன்னா அது ஒரு அரசு ஆட்சியில இருந்துச்சு. இப்ப எந்த அரசுமே ஆட்சி கிடையாது. தேர்தல் ஆணையம் மட்டும்தான், அதுக்கு கண்ட்ரோல்ல தான் இப்ப மொத்த அரசுமே இருக்கு. அப்படிங்க, உண்மையை நீ சொல்றது உண்மைதான். அது இன்னும் இல்லைன்னு சொல்ல, கண்ட்ரோல் பூரா அவங்க கண்ட்ரோலுக்கு. திரும்பி பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரியாம அது அப்படியே அதோ இங்கே இருந்து அப்படியே அலௌன்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டு போறாரு. அப்ப பிரச்சனை வரும்ன்ற பயத்தினாலதான் அவர் வந்து எங்கேயும் வர மாட்டாரு வெளியே. அப்படிலாம் இல்ல, மக்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது, பிரச்சனை ஆகக்கூடாது, இருந்தாலும் மக்களை சந்திக்கணும் எனக்கு முடியுது, இருந்தாலும் நம்மளால பண்ண முடியும் நினைச்சிட்டு இருக்காது. இருந்தாலும் இப்படி ஒரு சில இது உருவ பொம்மை வச்சு நீங்க பண்ணுங்க, நான் வரேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு மக்களை சந்திக்க முடியும், இருந்தாலும் நான் என்னால பண்ண முடியாது சொல்லல, நான் வரேன் அப்படின்னு தான் சொல்றாரு. நாளைக்கு சட்டசபை போகும்போது என் உருவமையை வச்சுக்கோங்க, நீங்க பேசுங்க அப்படின்ட்டாரு. என்ன பண்றது? நாளைக்கு சட்டசபை வந்து ஜெயிச்சு வராரு, எம்எல்ஏ ஆயிட்டாரு, இவங்க தாவேக்க மொத்தமா ஜெயிச்சிருச்சு. இப்ப அவர் போகாம என் உருவ பொம்மையை வச்சுங்க அப்படி சொல்ல முடியுமா? இது எக்ஸாம்பிள் சொல்றீங்க, அப்படி சட்டசபை போற மாதிரி இருந்தா போக முடியும். இருந்தாலும் என்னன்னா மக்களுக்கு திரும்பி பிரச்சனை வந்து அது பாக்குறாரு, அவரு பார்க்க முடியும்னு சொல்ல, திரும்பி திரும்பி பிரச்சனை கொண்டு வரதுக்கு அந்த திமுக நடக்குது. அது உண்மையா போய் எனக்கு தெரியல. அதனால அவரு பயப்படுறாரா பயப்படல எனக்கு தெரியல. மக்களுக்கு அது தெரியல, எனக்கு தெரியல அது பயப்படாதா பயப்படாதா. இருந்தாலும் துணிச்சலா பேச தைக்கிறேன். நீங்க ரீசெண்டா பெரம்பலூர் பார்த்துருப்பீங்க, என்ன குரல் கொடுத்தாலும் எல்லாத்துக்கும் தெரியும். குளத்தூர்லயும் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் அவர் வில்லிவாக்கம் போகுது, அண்ணா நகர் போகும், மூவ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் போலீஸ் பாதுகாப்பும் கொடுக்க முடியாத சூழ்நிலை ஆகுது. அதனால என்ன பண்றாரு, அப்புறம் பாத்துறாங்கன்னு கிளம்பிடுறாங்க. இப்போ ரீசெண்டா அல்லு ஆச்சுன்னு மேல இருந்து பாட்டில் வீசுறாங்க. டிவிக்கே காரங்க தானே? டிவிக்கே காரங்களா? அப்படிதான் எடுத்து போட்டாங்களே நியூஸ்ல. அது நான் கவனிக்கலப்பா, நான் டிவி பார்க்கல, கவனிக்கல. நான் ஒரு வாரம் சின்ன பிரச்சனைல அந்த மாதிரி ஆயிடுச்சா? அது என்னன்னு தெரியல. அதனால இருந்தாலும் அவங்க தொகுதியை பண்ணுங்க, பண்ணிட்டே போங்க, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்காரு. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க தெரியலப்பா. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அது மக்களுக்கு தொந்தரவு வரக்கூடாதுன்னு அவர் பொம்மையை வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது என்ன உண்மைதான். ஆனா ஒரு தலைவன் களத்துக்கே வராம இருக்கிறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவங்களுடைய கட்சிக்காரங்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா அவங்க மேல அபிப்பிராயம் வச்சு அவர் தலைவரை பார்க்கணும், நம்ம ஊருக்கெல்லாம் வரணும்னு நினைக்கிறாங்க எல்லா கட்சியில, அவங்க கட்சியில இருக்கிற எல்லாரும். இவர் போனா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் திருப்பியும். ஆனா இவர் போகாமலே இருக்காரு. நாளைக்கு சட்டசபைக்கும் இதே தான் போவாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பக்கமும் சொல்லிட்டு இருக்காங்கல்ல. போனா நல்லதுங்க. போனா கட்சியை இவ்வளவு கஷ்டப்பட்டு கட்சியை வளர்த்துட்டு அவர் நம்பியிருக்கிற கட்சி தொண்டர்களுக்கு பரிதாப நிலைமை தானே இருக்கும். ஆனா அவர் போனாதான் ஏகப்பட்ட இடத்துல பிரச்சனை வருது இல்ல. பிரச்சனை வருங்க, எல்லாருக்கும், யாருக்கும் பிரச்சனை வரல. இப்போ முதல்வரும் போறாரு, எடப்பாடி பழனிசாமியும் போறாரு, அன்புமணியும் போறாரு, எல்லா கட்சிக்காரங்க போறாரு, சீமான்ல இருந்து எல்லாரும் போறாங்க. பிரச்சனை சில இடத்துல வரும். கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் அதிகப்படுத்திட்டோன்னா பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன். யார் சைட்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கணும்ன்றீங்க? இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் கொடுக்கணுங்க. இப்ப கவர்மெண்ட் இல்ல, தேர்தல் ஆணையம் கையில தான் இருக்கு. ஆணையம் தான் பண்ணணும், போலீஸ்காரங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி பண்ணணும். அவங்க இப்ப பாதுகாப்பே கொடுக்கலன்றீங்களா? பாதுகாப்பு கொடுக்குறாங்களா கொடுக்கல எனக்கு தெரியாது. ஏன்னா மத்த கட்சி எல்லாரும் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் போல. போனா நல்லது தாங்க சொல்றேன் நான் திருப்பி போனா நல்லது. களத்துல இறங்கி ஒர்க் அவுட் பண்ணாதாங்க வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். இல்ல ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆகும். அவருக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்குது. இளைஞர்கள் இருந்து நிறைய பேர் வந்து மாற்றம் வேணும்ன்றதுக்கோசம் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவரை நம்பி நிறைய பேர் இருக்கும்போது அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தா ஓட் பேங்க் ஜாஸ்தி ஆகும். பட் பாதுகாப்பு இஷ்யூ இருக்குனால அது கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். இருக்கிற தேர்தல் ஆணையம் தான் இது பண்ண. இதுக்கு தேர்தல் ஆணையம் பார்த்து கொஞ்சம் அவருக்கு பாதுகாப்பு கொடுங்க. அதனால அவர் போகாம இருக்காரு. மக்கள் மத்தியில பெரும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை உடச்சு விட்டுறாதீங்க அப்படின்றீங்க. ஆமா சார், கரெக்டுங்க. தேங்க்ஸ்ண்ணா. திருச்சி போனாரு. திருச்சி போய் ஒரு 2-3 நாள் கழிச்சுதான் இப்ப இன்னைக்கு நெல்லை போயிருக்காரு இல்லையா? இப்படி தொடர்ந்து லேட்டாவே போயிட்டு இருக்காருல்ல. பெருமளவு மக்களை சந்திக்கவே இல்லையா? அவர் சந்திச்சாங்க, லேட்டாலாம் போகலாங்க. அவங்க டைமிங் போங்க. ஒரு 7 ஹவர் கொடுத்தீங்கன்னா 7 ஹவரில் எப்போ வேணால் உள்ளே போகலாம். நீங்கள் அந்த 7 ஹவருக்குள்ளே லாஸ்ட்டில் தான் வரணும், ஃப்ரெண்டில் வர சொல்லல, எப்போ வேணால் போகலாம். அவரோட விருப்பம் அது. ஆனால் மக்கள் அதுக்குள்ளே இருக்காங்க, நம்ம போய் பார்க்குறோம், கொண்டுறோம், அவ்வளோதான். மற்ற கட்சி எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 234 தொகுதியும் கவர் பண்றதுக்கான ஒரு வேலையை வந்து தொடர்ந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள் எல்லாம். ஆனா இவர் போறது பார்த்தா மொத்தத்தையும் எப்படி கவர் பண்ண முடியும்? இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. எல்லாம் பண்ணித்தாங்க இருக்கிறாங்க. அவருக்கு தொண்டர்களாக இருக்காங்க, பண்ணித்தான் இருக்காங்க. கூட எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, அவங்க அந்த தொகுதியில் பண்ணித்தான் இருக்கிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் இப்போ சிறப்பாக போயிட்டு இருக்குது. மற்ற எல்லா கட்சியும் ஒரு அதே தொகுதியில் இருக்கவங்கள நிக்க வச்சிருக்காங்க. இல்ல தொகுதியில நிக்கிறவங்க வந்து இன்னொரு தொகுதியில இருக்கிறவங்க கூட நிப்பாங்க. அவங்க பேர் அதுக்கு சொல்லல. அந்த தொகுதியில இருக்கிறவன் மட்டும்தான் அந்தந்த கட்சிக்கு வேலை செய்யறோம். அதான் உண்மை. இப்ப
இந்த தொகுதியில புஷி ஆனந்த் நிக்கிறாரு. அவர் யாருன்னே தெரியாது. அவருக்கு பூர்வமே பாண்டிச்சேரி. அவர் இங்க ஏதோ ஓட்டு வாங்கிட்டு ஏதோ வந்துட்டாருன்னு சொன்னதுக்காண்டி அவருக்காண்டி என்ன வராங்களா? வண்டி தான் ஓடுது, ஓட்டு தான் கேட்டுட்டு வண்டியில வந்து மைக்கில் பேசிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய ஒரு கூட்டமும் இல்லை. ஓட்டு போடுற கூட்டம் இருக்காது. எங்க அவருக்கு தான் அவ்வளவு கூட்டம் வருதுன்னு கூட்டம் அது வருதுன்னா ரசிகனன்ற வந்து ஒரு பார்க்கறதுக்கு வருவாங்க. அவர் பொம்மையை வச்சாலே அவ்வளவு கூட்டம் வருது. பொம்மைய வச்சால எதை வச்சால ஜனங்கள் புரிஞ்சுக்கிடுவாங்க. அவரே வர முடியல அப்படின்னா ஒரு போக்கஸ் மாதிரி ஜெயலலிதா ஒரு காலத்துல பண்ணாங்க தெரியுமா உங்களுக்கு? 2001 நினைக்கிறேன். 4 தொகுதியில போட்டு நாமினேஷன் பண்ணிட்டு அவங்க இது பண்ணாங்க. 2 தொகுதியில 4 தொகுதி. ஒரு மனுஷன் 2 தொகுதியில நிக்க 4 தொகுதியில போட்டு 4 தொகுதியில நிக்க முடியல. அந்த எஃபெக்ட்ல வந்து ஜனங்கள்ட்ட ஆதரவு கேட்டாங்க. இவர் இந்த மாதிரி நினைக்கிறாரு. ஏன்னா ஆதவ் அர்ஜுனாவும் இந்த நிர்மல் ராஜ் இவங்கெல்லாம் நல்லவங்க கிடையாது. ஆதவ் அர்ஜுனான்றவன் பிஜேபி ஆள்ற மாநிலத்துல 5 மாநிலத்துல லாட்டரி சீட் நடத்துறான். இன்னைக்கு கூட அவன் வச்சிருக்க சொத்தை ஒழுங்கான ஒரு முறையில இதுல எலெக்ஷன் கமிஷன்ல கொடுக்கல. இப்ப தேர்தல் வேட்புமனுலயே ஒழுங்கா பதிவு பண்ணல. அது எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. இந்த ஒரு பேப்பர் இல்ல, எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கு. பேங்க் டெபாசிட் பண்ணதே காமிக்கலையா, அதனுடைய வட்டி என்ன ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அதையும் வேட்புமனு ஏத்திருக்காங்க. எது தேர்தல் கமிஷன் ஏத்திருக்கு. அவர் பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் அப்படின்னா வேட்புமனு ரத்து செய்ய போறாங்க. அது பின்னாடி தான் கேஸுக்கு போகணும். இப்ப வேட்புமனு ஏத்துக்கிட்டா அது சட்டப்படி ஏத்துக்கிட்டாதான். இதுக்கு பின்னாடி இவர் பேர்ல கேஸ் வரும். இவர் ஜெயிச்சா, தோத்து போனா அது கிடையாது. சரி, இவருக்கு இவ்வளவு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல, அதனாலதானே அவர் நெருக்கடி கொடுக்கறது. இப்ப ஆட்சி வந்து திமுக ஆட்சி கிடையாது, தேர்தல் கமிஷன் ஆட்சி, மத்திய சர்க்கார் ஆட்சி. மத்திய சர்க்கார் தான் நெருக்கடி கொடுக்குறான். ஜனநாயகன் படத்துக்கு இங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? அவன் தான் கொடுக்குறான், ஃபுல் டைட் கொடுக்குறான். அப்ப அவங்களும் நெருக்கடி கொடுக்குறாங்களா? அதனால தானே பொம்மையை அவங்க நெருக்கடி. அவங்க பொம்மையை கொடுத்தா பொம்மைக்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. எம்ஜிஆர் புரூக்ளின் ஆஸ்பத்திரியில் அமெரிக்காவில் இருந்தாரு. அங்க இருந்து வரும்போது அவரோட உருவத்தை காமிச்சார்னா அவர் உயிரோட இருக்கிறார் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால, ஆஸ்பத்திரியில் இருக்கிறான்ற எண்ணத்தினால ஜனங்கள் ஓட்டு போட்டான் தெரியுமா? அந்த மாதிரி ஓட்டு போட போறாங்க. அதெல்லாம் எவனும் போட மாட்டான். அந்த அளவுக்கு படிச்சவன் இருக்கான். எவனும் படிக்காதவன் நிறைய பேர் அவங்க கூட இருக்காங்க. படிச்சவன் கூட இருக்கான்னு நீங்க சொல்லுவீங்க. ரசிகன்றவன் வேறங்க, படிப்பாளின்றது வேறங்க. ரசிகன்னா சினிமா பார்த்து பைத்தியக்காரன். நான் ஒரு வார்த்தைக்கு சொல்றேன், நான் ஒரிஜினல் டிஎம்கே காரன். எம்ஜிஆர் டிஎம்கேல இருக்காரு. நான் படம் பார்க்கறதுக்கு ரசிகன் யாருக்கு போவேன் தெரியுமா? சிவாஜி கணேசன் காங்கிரஸ்ல இருப்பாரு, அவர் படத்துக்கு தான் போவேன். எம்ஜிஆர் படத்துக்கு போக மாட்டேன். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு நடிகர் கணேசன், அதேபடிக்கு கமலஹாசன், ரஜினிகாந்த் வந்து இது நல்லா இருக்குது, இந்த ஒரு ஃபைட் சீன்வாங்க, அதுக்காண்டி போவேன். நான் ஒன்றும் தப்பு சொல்ல. சூர்யா படத்துக்கு போவோம், அஜித் படத்துக்கு போவோம், எல்லாரும் படத்துக்கும் போவேன். இந்த மிர்ச்சி அனுமனு கூட கடைசியில் அதான் அந்த படம் பார்த்ததான் சன்மானாதான் என்னமோன்னு சொல்லி ஓட்டு இதுல ஊழக்கடையில் பார்த்தேன். சொல்றேன் கேளுங்க, நம்ம படம் பார்க்கறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. படம் பார்க்கறதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைங்க. அவர் நேர்ல வந்தா ஓட்டு போட போறாங்க, அதானே? அது வந்தா ஓட்டு போடுறாங்கன்னு போடுறவன் போட போறான், போடாதவன் போட மாட்டான். போடுறவன் போடுறான், போடாதவன் போடுறான். நீங்க எதுவும் உட்காந்து கட்டியே பேசுனீங்க, நீங்க என்ன கேக்குறீங்க? அது இல்லைங்க. அதனால அவருக்கு ஓட்டு போடுவாங்கன்றதுல நான் சொல்ல மாட்டேன். பாரம்பரிய வாழ்க்கையில வர்றவன் பூரா எதுக்கு பண்ணுவானோ அதான் பண்ணுவான். இப்போதைக்கு வர்றவங்க படிச்ச பிள்ளைய, அவங்க தெளிவா போடுறத போட்டு போறாங்க. அது அவங்களுடைய சாய்ஸ். உங்க சாய்ஸ், தெளிவா போடுறத போட்டு போங்க, அதானே? அவ்வளவுதான். ரொம்ப நன்றி. யாரு நல்லா வந்தா நல்லா இருக்கும்ன்றது அது அவங்களுக்கு தெரியட்டும். ஃபியூச்சர்ல நான் இன்னொன்னு சொல்லுவேன், இந்த கவர்மெண்ட் எடுத்த வேலை பூரா நல்லா இருக்கு. இன்னைக்கு கூட பார்த்துருப்பீங்க, ரிசர்வ் பேங்க், இந்தியாவுடைய ரிசர்வ் பேங்க் கொடுத்துருக்கு 82.5%. தமிழ்நாடு இந்தியாவிலேயே வளர்ச்சி ஃபர்ஸ்ட், நிரந்தரமா போய்கிட்டு இருக்குன்றான். யாரு? ஆர்பிஐ கொடுத்துருக்கான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. அப்ப படிச்சவனுக்கு இதை பார்க்க தெரியாதா? அது மொபைல்ல வரட்டும், பேப்பரே படிக்கலனாலும் இருக்கட்டும், மொபைல்ல வராதா? வரும்ல. அப்ப படிச்சவனுக்கு அந்த மென்டாலிட்டி இருக்காதா? அதான்
தொழிலோட டெவலப் பண்ணிக்கிட்டே போறான்றான். இவ்வளோ பெரிய மகாராஷ்டிராவில் செகண்ட் லிஸ்ட்ல வருது, ஊபி தான் 4வது இடத்துல வருது. 80 MBA வச்சுக்கிட்டு ஏங்க நான் ஒன்று கேட்குறேன், தப்பா நினச்சிக்கிறாதீங்க. நம்ம ₹1 வரி கட்டினா நமக்கு மத்திய சர்க்கார் நம்ம ₹1 கட்டினா அவன் 29 பைசா தான் நம்ம கொடுக்குறான். அதே ஊபியில் ₹1 கட்டினால அவனுக்கு 54 பைசா கொடுக்குறான். எப்படா சட்டம் வச்சிருக்க? பீகார் ₹1 கொடுத்தானா 62 பைசா கொடுக்குறான். எல்லா மாநிலமும் வருமானம் இல்லாத மாநிலம். தமிழ்நாடு மாநிலத்தில் இருந்து பெங்களூர் கர்நாடக மாநிலத்தில் இருந்து அடிச்சு இதான் வட மாநிலத்துக்கு கொடுக்குறான். இது என்ன ஒரு கவர்மெண்ட், மத்திய கவர்மெண்ட் அந்தந்த மாநிலத்துக்கு எவ்வளவு கொடுக்குறானோ அதனுடைய பெர்சன்டேஜ் எல்லா மாநிலத்துக்கும் ஒரே மாதிரியா கொடுக்கணும். நீ 60 கொடுக்குறியா, 40 கொடு, இல்ல 50 கொடு. நீ 50 எடுத்துக்க, 50 மாநிலத்துக்கு கொடுத்துரு. அந்தந்த மாநிலத்துல வருமானம் வர்றதுல 50 கொடுத்துரு, நீ எடுத்துக்கோ. 50 கொடுத்துட்டு நீங்க எடுத்துங்க. பேச வேண்டிய அரசியலா சரியா பேசிக்கிட்டு இருக்காரு. படிச்ச பிள்ளைங்க அதை பார்த்து தெளிவா யூஸ் பண்ணீங்க. அது யூஸ் பண்ணிக்கிறான், அதாயா உண்மை. சரிங்கய்யா. ஏன்னா அவங்க பெத்த தாய் தப்ப எவ்வளவு ரூபா போட்டு செலவு பண்ணி படிக்க வச்சிருப்பாங்கன்னு அவங்களுக்கு தான் தெரியும். எனக்கு 5 பிள்ளை இன்ஜினியர், 2 வீணா போச்சு, 1 2 வீணா போச்சு, 3 நல்லா இருக்குது. எல்லாம் குடியில தான் 2 வீணா போயிடுச்சு எனக்கு. இந்த போதை பழக்கெல்லாம் இங்க இருக்க தானே செய்தப்பா. அது என்னங்க கொண்டாடுறது, கஞ்சா கடத்துறது, அபின் கடத்துறது எல்லாம் ஒரு குஜராத்ல வந்து மோடியினுடைய பிராமி கம்பெனி இருக்குல்ல, மோடியினுடைய பிராமி கம்பெனி அதானியுடைய துறைமுகத்துல இருந்தாங்க வருது. எப்படா நீ அதான் கப்பலை ஏத்தும் போது நீ செக் பண்ணாம அனுப்புற? நீ கப்பல்ல ஏத்தும் போது நீ எப்படி செக் பண்ணாம ஏத்துற? ஏர்போர்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, அது ஏர்போர்ட்டுக்கு போகும்போது செக் பண்ணாம எப்படி ஏத்துற? ட்ரெயின்ல உங்க கண்ட்ரோல்ல இருக்கு, ட்ரெயின்ல ஏறும்போது எப்படி செக் பண்ணாம பண்ற? எவ்வளவு ட்ரெயின் எடுத்திருக்காங்க, எவ்வளவு ஏர்போர்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு துறைமுகம் எடுத்திருக்காங்க? இது பூரா யாரு விட்டது? மோடியினுடைய பிராமி. அதானி அம்பானி 2 பேரும் தான். அம்பானிக்கு கூட துறைமுகம் இல்லை, அதானிக்கு தான் பூரா துறைமுகம். 2 பேரும் குஜராத்துக்காரங்க தான். இவருடைய அந்த பலன் இருக்கு இல்லையா, பல பேர் வந்து ஆதரவோடு இருக்காங்க, பல பேர் வந்து ஆதரவு இல்லாம இதெல்லாம் எப்படிங்க அவரு அப்படின்ற மாதிரியான நிலைப்பாட்டுல, குழப்பம் நிலைப்பாட்டுல தான் மக்கள் எப்பவும் இருக்காங்க. இந்த நிலைப்பாடை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவர் போறது சரிதானா, இல்ல அவருக்கு உண்மையிலே தான் நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இது மட்டும் இல்லாம இதோட அடுத்த தகவலோடையும் மக்களோடையும் உங்களோட வந்து சந்திக்கிறேன். மறக்காம லைக், சப்ஸ்கிரைப் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிடுங்க. நன்றி.